ஸ்லெங்கூர் ஷாலாமில் உள்ள தளவாட கிடங்கொன்றில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனை வாயிலாக நாட்டிற்குள் கடத்தி கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என நம்பப்படும் செக்ஸ் அல்லது பாலியல் பொம்மைகளை மத்திய மண்டலத்திற்கான அரச மலேசிய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். கடந்த மே மாதம் 13ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரையில் மேற்கொள்ளப்பட்ட ஓப்ஸ் பப்ளிகா என்னும் சோதனை நடவடிக்கை வாயிலாக அந்த பொம்மைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட 11,220 செக்ஸ் பொம்மைகளின் மொத்த மதிப்பு 20,40,000 ரிங்கிட் ஆகும். இவ்வாண்டு இதுவரை மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய பறிமுதல் இதுவென மத்திய மண்டலத்திற்கான அரச மலேசிய சுங்கத்துறை துணை தலைமை இயக்குநர் நோர்லிலா இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அந்த பறிமுதல் தொடர்பில் மேல் விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட கிடங்கின் உரிமையாளர் என நம்பப்படும் 60 வயது ஆடவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறார்களுக்கான விளையாட்டு பொம்மைகள் என போலியாக அறிவிக்கப்பட்டு அந்த பொம்மைகள் நாட்டிற்குள் தருவிக்கப்பட்டதும் தெரிய வந்துள்ளதாக நோர்லிலா குறிப்பிட்டார். உள்நாட்டு சந்தையிலும் ஆன்லைன் வாயிலாகவும் விற்க ஏதுவாக தடை செய்யப்பட்ட அந்த செக்ஸ் பொம்மைகள் நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது.